ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு ப்ரெட் மசாலா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதோட பூண்டு பல், பச்சை மிளகா, தேங்காய், காஞ்ச மிளகாய் இது வரைக்கும் நல்லா நீங்கள் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக நான் இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலேயே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை. இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். உருகி வந்ததும் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நெய்லேயே வறுத்துட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நெய்லேயே வதக்கிட்டு பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நல்லா ஆயிலில் பொரிச்சு எடுத்தும் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தும் இதை பண்ணலாம். நான் எண்ணெயிலலாம் பொரிச்சு எடுக்காமல் அப்படியே நெய்லேயே வதக்கிட்டு பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தாவே போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே நான் துருவினா இஞ்சி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி துருவி போட்டு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த தக்காளி பேஸ்ட் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வதங்குது பாருங்கள். இது நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உப்பு, சிகப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. டக்குன்னு வதக்கிடணும் நம்ம. நீங்கள் இந்த மாதிரி எடுத்ததுமே தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மசாலாவை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டு சைட்லலாம் ப்ரெட் மசாலான்னு தருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ தண்ணி கொதித்து வருது இல்லைங்களா. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நெய்யும் சர்க்கரையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு டேஸ்ட்டே சூப்பராக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நெய்யும் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ரோட்டுக்கடை டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட்டு. இப்போ அது மேலே இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அது மேலே மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இது மேலே ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அகைன் இப்போ இது மேலே ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கிரேவியை திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுலேருந்து 3லேருந்து 4 கப் தாராளமாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிரேவி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸும் இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு 2-3 ட்ராப் அளவுக்கு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு டைம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.